வேறு வழியே இல்லை. டெல்லியில் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு. என்ன காரணம்? அதிமுகவில் நாளுக்கு நாள் உட்கட்சி மோதல்களும் அதிருப்திகளும் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் சந்தித்த பின்னடைவை தொடர்ந்து கட்சியை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரவும் தலைமையை உறுதிப்படுத்தவும் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தீவிர நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளார். இதன் ஒரு பகுதியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை புதுடெல்லியில் நேரில் சந்தித்து ஆதரவு கோர அவர் திட்டமிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பலமுறை உட்கட்சி பூசல்கள் எழுந்தபோதிலும் தற்போதைய சூழல் மிகவும் மோசமானதாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் கட்சி ஒருமைப்பாட்டை இழந்து வருவதாக கூறி பல மூத்த தலைவர்கள் அதிருப்தியடைந்துள்ளனர். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் ஒரு வலுவான அதிருப்தியாளர்கள் குழு ஒருங்கிணைந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு முக்கிய மூத்த தலைவரான முன்னாள் அமைச்சர் CV சண்முகமும் தனது ஆதரவாளர்களுடன் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளார். கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்கள் போன்ற அதிமுகவின் பாரம்பரியமான பலம் வாய்ந்த கோட்டைகளிலேயே இந்த உட்கட்சி பூசல் பரவி இருப்பது கட்சியின் ஒருங்கிணைப்பை வெகுவாக பாதித்துள்ளது. கட்சிக்குள் நிலவும் இந்த குழப்பமான சூழலை சாதகமாக பயன்படுத்தி தாவேக அதிமுகவின் பல மூத்த நிர்வாகிகளையும் மக்கள் பிரதிநிதிகளையும் தங்கள் பக்கம் இழுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சமீபத்தில் விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் உட்பட அதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தது அதிமுக தலைமைக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த திடீர் விலகல் கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது. இதனை தடுக்க விலகிய MLAக்கள் மீது கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்க பழனிசாமி காய் நகர்த்தி வருகிறார். அதே நேரத்தில் தாவேகவின் வளர்ச்சியை சமாளிக்கவும் அவர்களின் ஆதிக்கம் அதிகரிப்பதை தடுக்கவும் டெல்லியில் உள்ள பாஜக மேலிடத்துடன் இணைந்து செயல்பட அதிமுக தலைமை முயற்சி செய்து வருகிறது. தொண்டர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் தக்க வைத்துக் கொள்ளும் பொருட்டு எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் 85 அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் தொடர் ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். உள்ளூர் நிர்வாகிகளின் குறைகளை கேட்டறிந்த அவர் கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்காக ஆகஸ்ட் மாதத்தில் உயர்நிலை செயற்குழு கூட்டத்தை கூட்ட திட்டமிட்டுள்ளார். இருப்பினும் கட்சிக்குள்ளேயே பல வழிகளில் எதிர்ப்புகள் தீவிரமடைந்து வருவதால் வெளிப்படையான அரசியல் ஆதரவும் மத்திய பாஜக தலைமையின் தலையீடும் தேவை என்ற முடிவுக்கு பழனிசாமி வந்துள்ளார். தொடக்கத்தில் அமித்ஷா மற்றும் பழனிசாமி இடையேயான இந்த முக்கிய சந்திப்பு ஜூலை 22 அன்று டெல்லியில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் ஜூலை 24 அன்று அமித்ஷா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு சுற்றுப்பயணம் செய்ய திட்டமிட்டிருந்ததால் டெல்லி பயணம் ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் தேசிய தலைநகரில் நீட் தேர்வுக்கு எதிராக தீவிரமடைந்த மாணவர்கள் போராட்டங்கள் மற்றும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆகியவற்றின் காரணமாக அமித்ஷாவின் தமிழக பயணமும் தற்காலிகமாக பின்வாங்கியது. தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் கூட்டத்தொடரின் பணிகள் நிறைவடைந்தவுடன் மத்திய உள்துறை அமைச்சரை சந்திப்பதற்கான புதிய நேரத்தை எடப்பாடி தரப்பு முறைப்படி கேட்டுள்ளது. கட்சி வட்டாரங்களின்படி இந்த முக்கியமான உயர்நிலை சந்திப்பு ஆகஸ்ட் மாதத்தின் 2ஆம் வாரத்தில் டெல்லியில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக மேலிடத்தின் முழு ஆதரவை பெறுவதன் மூலம் மட்டுமே தன் மீதான உட்கட்சி எதிர்ப்புகளை கட்டுப்படுத்தவும் மேலும் பல தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறுவதை தடுக்கவும் முடியும் என பழனிசாமி நம்புகிறார்.